சொன்னுச்சு நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. எப்படி தம்பி இருக்கீங்க? அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் தம்பி. அம்மா பார்த்தே ரொம்ப நல்லா ஆகுது. ஒரு வாட்டி அழைச்சிட்டு தான் வாங்களேன். அதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்துச்சா போச்சு. இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன். என்னது உதவியா? என்ன தம்பி, என்ன உதவி? இல்ல, வயசுல பெரியவங்க நீங்க, எனக்கு புத்திமதி சொல்லி என் கூட சத்த ஊருக்கு அனுப்பி வைக்க கூடாதாக்கும். அட போங்க தம்பி, உங்ககிட்ட பிடிச்சதே இந்த விளையாட்டு தானே தான். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். தேனு வந்து என்ன 50 நாள் ஆயிடுச்சு, ஏதோ கொஞ்ச நாளா இருக்கு அப்படி தானே. கொஞ்ச நாள் பொறுங்க தம்பி. தேனை என்ன கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவா. விளையாடுறா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? ஐயோ அம்மா, இங்க பாருங்க, நான் விளையாடலாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். தேனுகிட்ட சத்த பேசி ஊருக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? பொதுவா பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வரது எப்பயாச்சும் ஒரு தடவை தான். அதுவும் தேனு தங்கச்சி தம்பிங்க கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளாக்கும். சின்ன தம்பி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி நீங்க அழைச்சிட்டு போறதுலே குறியா இருக்கீங்க. விடுங்க தம்பி. தேனு தான் செடியும் கூட ஆராய கூடயும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாள். பரவ என்ன தம்பி உங்களுக்கு என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என் பொண்டாட்டிய ஊருக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னா ஏதோ ஆஸ்கார் அவார்டு தர அளவுக்கு எல்லாரும் இந்த ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கானுங்க. ஓ, அத்தை கூட பேசிட்டு இருந்தீங்களா? நான் கூட எங்கடா நீங்க ஊருக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்ப கூட ஏங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போகணும் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதாடி? அட போங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். சரி சரி வாங்க, சரியா வரதுக்கு நேரம் ஆயிட்டு. இப்ப மட்டும் நம்ம அத்தை கூட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். நாம் தூண்டு குதிப்பான் சட்டுப்புட்டு வாங்க உள்ள போவோம். உனக்கு வேற வேலை இல்ல, உன் தும்பிக்கு வேற வேலை இல்ல. ஏய், நீங்க பயப்படுறா பயப்படுங்கடி. நானா ஆம்பளை சிங்கடி, யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐயோ தேனு, செல்லியன் கார் சத்து கேட்குது. தேனு வந்துட்டான்னு நினைக்கிறேன். சட்டுப்புட்டு வா, உள்ள ஓடிடுவோம். இப்பதான் சொன்னீங்க ஏதோ ஆம்பளை சிங்கம் அப்படி இப்படின்னு. இங்க பாரு, உன் தம்பிக்கு பயந்தெல்லாம் ஒண்ணும் சொல்லல. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் ஆம்பிடுதே. சரி சரி வா, சீக்கிரம் போவோண்டி, வாடி. சரி சரி வாங்க போவோம். அத்தை கோச்சுக்காதீங்க, நம்ம லேட்டா மீட் பண்ணுவோம். கேட்டு தேனி கேட்டு நில்லுடி. என்னத்த? ஐயோ தேனே, எலுமிச்சக்காய் ஊறுகாய் போட்டடி. ஆராவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வச்சிருக்கேன். இந்தாடி எடுத்துட்டு போடி. எலுமிச்சக்காய் ஊறுகாவா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லி இருந்துக்கணும். சரி கையில வச்சுட்டு அது உங்களுக்கு தான் நினைச்சேன். எங்க வீட்டுக்கு தானா? சரி சரி சீக்கிரம் கொடுங்க. சரி வந்து சாத்தே, நாங்க உள்ள போறோம், அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். சரி தேனே. கேட்டு தேனே, கிளச்சு போன மாதிரி இருக்கடி, நல்லா சாப்பிடுறீ. ஏய், கிளச்சு போன மாதிரி இருக்காளா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே 2 பேரும் பார்த்து பேசிட்டாங்க. ஐயோ கடவுளே. சரி சரிதா. ஐயோ அத்தை டேட் லைட் வருதுதே. யோ வாச முதல்ல உள்ள. அத்தை எதுக்கு இப்ப நந்தி மாதிரி வழியில நின்னுட்டு இருக்கீங்க? வழிய விடுங்க. தெரியும் நந்தி மாதிரி தெரியுதாக்கும். கேட்டி இம்புட்டு நேரம் நீ என்ன தேன கூட தேன புருஷன் கூட பேசிட்டு இருந்தல, அத நான் பாத்துட்டேன். ஐயோ சரி, இப்ப அதுக்கு என்ன? வழிய விடுங்க. 1008 வேலை கிடக்கு, இதுல நீங்க வேற. வழிய விடுங்க. அச்சி, நீ யாரை எடுத்த போன் இப்பதான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். இல்லனா இத அப்படியே வீடியோ எடுத்து என் பிள்ளைகிட்ட காட்டி இன்னைக்கு ஒண்ணு கோத்து விட்டு இருப்பேன். இப்படி பார்த்தா இத சார்ஜ் இல்லாம போணுமா? கிளவட்ட பசங்க கூட இந்த போனை வச்சுட்டு இந்த ஆட்டம் போட மாட்டாங்க போல. இந்த கிளவி இந்த போனை வச்சுட்டு போடுற ஆட்டம் இருக்கே, ஏதோ சின்ன சிரிச்சு மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது. அப்ப பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மாமான்னு. ஏடி அப்ப புட்டுக்க போதுன்னு தெரியல. கடவுளே, ஏத்தா வாலியே விடுங்க முதல்ல, சும்மா பேசிக்கிட்டு. ரொம்ப பண்ணாதடி. ஏடி இங்க பாரு, சார்ஜ் போட்டு வச்சிருக்க போன்ல சார்ஜ் ஆனோன்னு சொன்ன சரியா? போன்ல அம்புட்டு வேலை கிடக்குது. ஆமா இந்த போனை வச்சுட்டு அப்படியே கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி தான். அங்கிட்டு இங்கிட்டு போனை கையில வச்சுக்கிட்டு செப்படா சார போட்டோ எடுத்து போட்டு கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு கிடக்குறது. சரி ஏத்தா வாலியே விடுங்க முதல்ல, வேலை இல்ல. அப்பா எப்படி தள்ளிட்டு போறா பாரு. ஆடிய மீனாச்சி, யார முதல்ல போட்டு கொடுக்கறானோ இல்லையோ, பொண்ண முதல்ல போட்டு கொடுக்கல. என் பிள்ளைகிட்ட என் பேரு சாக்கு இல்லையாக்கும். ஹலோ மாம்ஸ், என்ன இங்க ரொம்ப தீவிர யோசனையில இருக்க மாதிரி தெரியுதா? என்ன யோசனை? அது பொண்ணு இல்ல ஆரா குட்டி. உங்க அக்கா கிட்ட கெஞ்சும் பார்த்தாச்சு, கதறியும் பார்த்தாச்சு. இவ்வளவு ஏன் காலில் விழுந்து கூட பார்த்துட்டேன். ஆனா உங்க அக்கா ஊருக்கு வர மாதிரியே தெரியல. அதான் அவளை எப்படி ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு என்னோட 7வது அறிவை யூஸ் பண்ணி ரொம்ப கசக்கி புழிஞ்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ மாம்சு, என்ன மாம்சு நீ இங்க பாரு, மயிலேனா சரகு போடாது மாம்சு. இப்படியே நீ யோசிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சிட்டே தான் இருக்கணும். அதனால சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற ஃபாலிய பாரு. ஆமா அரகுட்டி, என்ன பண்ணலாம்? பேசாம உங்க அக்காவை ஆள வச்சு கடத்திடுவோமா? சூப்பர். இப்படி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், எங்க அக்கா கூட சேர்ந்து நீ வாழ மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க கூடயும் கூட இருக்க கைதிங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன். ஐயோ ஆமால, இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. வேற என்ன அரகுட்டி நான் பண்றது? உங்க அத்தைகிட்ட வேற நான் இந்த தடவை எப்படியாச்சும் பொண்டாட்டியை கூப்பிட்டு தான் வருவேன் சவால்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப நான் போனா அம்புட்டே ஊர்ல உள்ள எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாச்சும் சொல்ல அரகுட்டி. மாம்சே, யூ டோன்ட் வரி, ஓகே? என் மூளை கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனாலதான் உனக்கான ஐடியாவே என்னால சரியா கொடுக்க முடியல. நீ கவலையே படாத. நாளைக்கு இந்த ஆரா என் மூளைய கசக்கி புழிஞ்சி அடுத்த பிளான் உனக்கு பக்காவா போட்டு தரேன். அந்த பிளான்ல தேனக்கா உன் கூட டொயின் மண்டையாட்டிட்டு வரும். நீ வேணும்னா பாரு.
அப்படிங்கிற? அட ஆமாங்கிறேன். இங்க பாரு மாம்சு, நான் ஐடியா தான் கொடுப்பேன். அப்பப்ப நீ தான் உன் பொண்டாட்டியை போய் உஷார் பண்ணு. போ உஷார் பண்ணு போ. உங்க அக்கா கிட்ட பேசலான்னு போனா எங்க உன் தம்பி உங்க அக்காவும் தான் எப்ப பார்த்தாலும் பாசமலர் படத்தையும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்களே கடவுளே. சரி இப்பவே போறேன், உங்க அக்கா கிட்ட பேசி எப்படி உஷார் பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ மாம்சு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நீ தைரியமா போ மாம்சு, வெற்றி நமக்கு தான். ஆமா ராகுட்டி, வெற்றியுடன் திரும்புகிறேன். கும் ததா. அப்பா, இந்த டேஞ்சர் லைட் கண்ணில் மண்ணை தூவிட்டு செவரேறி குதிச்சு இங்கே வரக்காட்டியும் போதும் ஆயிடுச்சு. ஒரு நாளும் கம்பி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குதுப்பா. என்னைக்கு தான் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி தைரியமாக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுன்னு தெரியல. சரி ஓகே, வந்த வேலையை பார்க்கலாம். அடப்பாவி, ஒன்று பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லார் கண்ணையும் மண்ணை தூவிட்டு செவரேறி குதிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தா நீ படுக்க இங்கே நல்லா சுகமாக தூங்குறியா? டாக்டரே இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுற நீ. தூங்கும்போது கூட எப்படி டாக்டர் உன்னால் ஒரு மூஞ்சை வச்சுட்டு தூங்க முடியுது? நீ சிரிச்சா எவ்வளோ அழகாக இருப்பேன்னு தெரியுமா? உன் சிரிப்புக்கே பல பொண்ணுங்க மடங்குவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உன் உதட்டுலேருந்து அந்த சிரிப்பு தான் வரவே மாட்டேங்குதே. ஆனால் எப்பயாச்சும் லைட்டாக அப்பப்போ எட்டி பார்க்கும், அதையும் நீ அப்படியே மறைச்சிருவ. கல்லூலி மங்கா. மாமா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் நீ ஏன் மாமா அதை ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு புரியுது நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு. எல்லாம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தானே. ஆனால் நான் உன்னே சுற்றி வர்றது உன் மேலே உள்ள காதலில் மட்டும் இல்லை மாமா. எப்படியாச்சும் தெரிஞ்சிருக்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் தான். எப்படா இந்த பகையெல்லாம் தீர்ந்து நான் எப்படா ஃப்ரீயாக இந்த வீட்டுக்கு வருவேன்னு எவ்வளோ ஆசையாக எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனால் எங்கே எல்லார்கிட்டையும் உனக்காக போராடலாம், ஆனால் உன்கிட்டயே நான் உனக்காக போராட வேண்டியதாக இருக்கே. அது என்னமோ தெரியல, டெய்லி நைட்டு செவரேறி குதிச்சு உன்னை பார்த்துட்டு போனாதான் எனக்கு தூக்கமே வரும். என்ன எப்பவும் முழிச்சிருப்பேன், ஆனால் இன்னைக்கு என்ன அதிசயமாக தூங்கிட்டு இருக்க? நீ இந்த நேரத்துக்குலாம் தூங்கவே மாட்டியே. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வேலையாக இருக்குமோ? அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா செலியன் மாமா வச்சும் என்னை பார்க்காம தூங்குறதாச்சும். லவ்வுன்னு வாய் நிறைய புழுகுன்னு புழுகுவான். ஆனால் அப்பப்போ திருட்டு போன என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணும். மூஞ்ச பாரு, நல்லா உராங்கொட்டா குரங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு. ஆனாலும் என்ன பண்ணி தொலைகிறது? இந்த பாவிக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு. என்னதான் அப்படி வச்சிருக்கேன்னு தெரியல, பசியக்காரா. சரி ஓகே, டேஞ்சர் லைட் வேற. நான் எப்படா செவரேறி குதிப்பேன், என்ன அப்பா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். ஐயோ செலியன் மாமா, இப்போ என்ன நடந்துச்சு? இவன் தானே என்ன பிடிச்சி இழுத்தா? நான் எப்படி இவன் கிட்ட வந்தேன்? ஆனா இவன் தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்ன நடந்துச்சு? ஒருவேளை நம்ம தான் கால் தடிக்க தெரியாம விழுந்திருப்போமோ? தெரியாம விழுந்திருந்தாலும் பக்கத்துல படுத்திருந்தா கூட பரவாயில்ல. இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கான். ஆனா தூங்கிக்கிட்டுல இருக்கான். தூங்கிட்டு இருக்கவன் எப்படி நம்மளை இழுத்து கட்டி பிடிச்சிருப்பான்? ஐயோ, இவன் சும்மா நெருங்கி வந்தாவே லபதுபான்னு குதிப்பான். இப்போ கட்டி வேற பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றது? துரி, யோசிக்கல நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் தூக்கத்துல தான் தெரியாம பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பேசாம தள்ளி விட்டு எந்திரிச்சிட வேண்டியதான். ஏய் மமிதா பஜ்ஜு, என்ன இது? ஒரு டூயட் கூட பாடல, அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி? என்ன மமிதா பஜ்ஜுவா? அட பாவி மனுஷா, மமிதா பஜ்ஜு நினைச்சுக்கிட்டு தான் என்ன அப்படி கட்டி பிடிச்சு படுத்திருக்கியா நீ? இவனை கடவுளே, இவன் அப்படி உடம்பு பொடி மாதிரி பிடிச்சு வச்சிருக்கான். விடவே மாட்டேங்கிறான். ஐயோ. ஏய் மமிதா பஜ்ஜு, உனக்கு லிப்லாக் கொடுக்கணும்னு எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? சோ இன்னைக்கு நான் ஒரே ஒரு லிப்லாக் அடிச்சுக்கிறேன். என்ன லிப்லாக் அடிக்கணும்னு ஆசையா இருக்கா? அட பாவி டாக்டரே, பொண்ணு போய் நல்லவன் நினைச்ச பாரு. அப்போ டெய்லி சொல்ற மாதிரி நீ டெய்லி கனவுல கண்டவ கூட டூயட் தான் பாடிட்டு இருக்கியா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா உனக்கு? லிப்லாக் அடிக்கிறான். நான் லிப்லாக் இவனை அட கடவுளே, நல்லா மனமாடு கணக்கா இருக்கா. இவனை அசைக்க கூட முடியல. அப்புறம் எங்கேயாவது இவன் கிட்டே நான் விலகுறது? இவன் வேற கிட்டக்க வந்துகிட்டே இருக்கான். ஒருவேளை லிப்லாக் அடிச்சிருவானோ? தூரி, இதெல்லாம் சரி வராது. எந்திரி. எங்க ஓட பாக்குற நீ? டெய்லியும் கனவுல ஓடி போயிடுற. ஆனா இன்னைக்கு எப்படி உடம்பு புடியா புடிச்சு வச்சிருக்கேன்னு பாத்தியா? இன்னைக்கு உனக்கு லிப்லாக் அடிக்காம விட மாட்டேன். எதே, ஐயோ, இவன் இருக்க ஸ்பீடுக்கு லிப்லாக் அடிக்காம விட மாட்டான் போல இருக்கே. தூரி, இவ்வளவு நாள் கொடுத்ததெல்லாம் சாதாரண கிசடி, இப்ப முரட்டுத்தனமா கொடுப்பான் போல. அதுவும் சரி கொண்டு மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். டாக்டர், உன்னதாயா? ஐயோ, என்ன பக்கத்துல வரா? ஐயோ, டாக்டர், அடிச்சுட்டான். லிப்லாக் அடிச்சுட்டான். இவனை டாக்டர் ஏந்திரியா? உன்னதாண்டா, எந்திரா. ஏய் நீயா? நானே தான். என்ன பண்ண பண்ணி?
என்ன பண்ணனா? நான் என்ன பண்ணேன்? யோ டாக்டர் நடிக்காத சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடு நீ? ஏய் பைத்தியமாடி நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். தூங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து என்ன பண்ணனா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா என்ன பண்ண? என்ன பண்ணினவா? யோ டாக்டர் நீ என்ன பண்ண தெரியுமா? லிப் லாக் அடிச்சிட்டேன். என்ன லிப் லாக்கா? நானா? ஹே என்னடி போய் சொல்றியா நீ? கிட்ட போய் சொன்னா எனக்கு அவார்டு தரேன்னு சொன்னாங்க பாரு, அதனால வண்டி அளந்து விட்டுட்டு இருக்கேன். யோ இவ்வளவு நேரம் நான் வேண்டான்னு சொல்ல எப்படி தெரியுமா லிப் லாக் பண்ண? அதுவும் கண்ட இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்ப போல, அந்த மாதிரி பண்ணி தொலைச்சிருக்கேன். நம்பிக்கை இல்லைனா உன் வாயில பாரு, என்னோட லிப்ஸ்டிக் இருக்கு. ஹே இதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வயசு பையன் இருக்க ரூமுக்கு அடிக்கடி இப்படி வராதுன்னு. நான் கனவுல ஹீரோயின்ஸ் யார் கூடயாச்சும் டூயட் பாடிட்டு இருந்திருப்பேன். அப்ப நீ இடையில வந்திருப்பேன். அவங்களுக்கு கொடுக்கறதா நினைச்சு உனக்கு கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான். சரியா? ஜஸ்ட் ஆக்சிடென்ட். எது ஆக்சிடென்டா? எது ஆக்சிடென்ட்? எது ஆக்சிடென்ட்? ஏய் ஆமாடி ஆக்சிடென்ட் தான். நான் ஏதோ விருப்பப்பட்டு உன்னை பிடிச்சி இழுத்து உன்னை கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டு உனக்கு உமா கொடுத்த மாதிரி சொல்றேன். இங்க பாரு, நான் மமிதா பஜ்ஜு தான் என் கனவுல வந்தான். இப்பதான் புரியுது. அவளுக்கு கொடுக்கறதா நினைச்சுதான் உனக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி லிப் லாக் பண்ணது உனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா கனவுல வந்தது மமிதா பஜ்ஜு தானே உனக்கு ஞாபகம் இருக்கு? ஜோப் டாக்டர் உன்னால நல்லவன் நினைச்சல, என்ன சொல்லணும்? நீ டாக்டர் இல்லையா, 10 மணி டாக்டர். இதே 10 மணி டாக்டரா? ஏய் என்னடி ரொம்ப பேசுறா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், சும்மா அனாவசியமா ரூமுக்கு வராதுன்னு. உடனே அப்படியே ரூமுக்கு வர சொன்னது. ரூமுக்கு வந்ததும் இல்லாம இப்படி என் மேல ஏறி படுத்திருக்கா? என்ன நான் ஏறி படுத்திருக்கனா? ஜோ பைத்தியமா நீ? நீ தானே இப்படி என்ன விடாம அப்படி புடிச்சு வச்சிருக்க நீ? ஏயா வார்த்தைக்கு வார்த்தை ரூமுக்கு வராதுன்னு சொல்றியே, ரூம் எதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் திறந்து வச்சுட்டு படுக்கிறான்? உள்ளதான் லாக் இருக்குல்ல, லாக் போட்டுட்டு படுக்க வேண்டியதானே? அது காத்து சரியா வரலையேன்னு ரூமை ஓபன் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அதுக்காக நீ உடனே உள்ள பூந்துருவியா? ஜோ இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ரூம்ல ஏசி மாட்டிருக்கேன். உனக்கு காத்து வரல, அப்படியா இருந்தாலும் விண்டோ இந்த பக்கம் இருக்கு, விண்டோவை திறந்தாவே போதுமே, காத்து நல்லா தானே வரும். ஜோ டாக்டரே இருந்தாலும் நீ சரியில்லை, முதல்ல விடு என்ன விடு. ஏய் என்னடி? ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சண்டை போடணும். ஒரு வயசு பையன் இருக்க ரூமுக்கு வந்து இப்படி மேல படுத்து அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கா. என்னடி? என்ன ரேப் பண்ண ட்ரை பண்றியா நீ? யாரு? நானு? என்ன என் தலை எழுத்து. யோ முதல்ல விடியா, எப்படி பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? வலிக்குதியா? விடியா முதல்ல. ஹே இங்க பாருடி, இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். சும்மா நான் மேல உள்ள ஆசையில தான் இப்படிலாம் பண்ணேன்னு நீயா அப்படியே கற்பனை கோட்டெல்லாம் கட்டாத. சரியா? எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்காது, புரிஞ்சதா? ஆமா உனக்கு என்ன பிடிக்காமனா இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க? யோ முதல்ல விடியா என்ன? பிடிக்காதுன்னு சொல்லிட்டு முத்த கணக்கு எப்படிதான் 52 வந்துச்சுன்னு தெரியல. யோ விடியா முதல்ல என்ன? என்னடி? இங்க பாரு, எல்லாமே ஆக்சிடென்ட் தான். எல்லா டைமுமே என் லிப்பு ஸ்லிப்பாகி தான் வந்திருக்கும். மற்றபடி நான் ஆசைப்பட்டலாம் ஒன்றும் உனக்கு கொடுக்கல. சரியா? எனக்கு தான் பொழப்பு கெடுக்குமா. இவளே வருவாளாம், இவளே என் மேலே உழுவாளாம், இவளே என்னை கட்டுப்பிடிப்பாளாம். நான் கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது ஏதோ ஏக்கத்தப்பா அப்படியே லைட்டாக ஒரு உமா கொடுத்துருப்பேன். உடனே இவங்களுக்கு அப்படியே நானும் அவங்களுக்கு வந்து லிப்லாக் அடிச்ச மாதிரி அப்படியே ஓவரா சீன் போடுவாங்க. முதல்ல கிளம்புடி முதல்ல கிளம்புடி. கிளம்புறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், ஆனா நீ தான் விட மாட்டேங்கிறியே. விடியா முதல்ல என்ன? இப்படி அப்படி போய் இடுப்பா எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா? கடவுளே, ஒரு ரூமுக்கு 10 மணிக்கு மேல வந்தனே, என்னைய சொல்லணும். யோ டாக்டரே பகல்ல தான் நீ டாக்டரா இருக்க, 10 மணிக்கு மேல 10 மணி டாக்டரா மாறிடுறேன். எதே அடிங்க மோவலே, இன்னும் ஒரு நிமிஷம் என்னன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருடி, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டிய ரூம் பக்கம் நீ வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டெய்லி இதே டைலாக், ரூமுக்கு வராதுன்னு. அப்புறம் எதுக்கு தான் கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிறானே தெரியல. தூரி இதுக்கு மேல நின்னா சரியா வராது, எஸ்கேப் ஆயிடுறி. ஜோ டாக்டர் இங்க பாரு, நடந்தது நமக்குள்ளவே இருக்கட்டும். சரியா? சும்மா இதே நினைப்போடலாம், நாளைக்குலாம் என் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகே நான் வரட்டா, பாய். லிப்ஸ்டிக் ஃபிளேவரை மாத்திட்டா போல. ஹாய் யாரா பேபி. குரு நீங்க என்ன பண்றா? முதல்ல கிளம்பு. அண்ணன் மட்டும் பாத்துச்சு அவ்வளவுதான். உங்க அண்ணனா பெரிய எனக்கு அப்படியே பயமா? கல் நெஞ்சக்காரன். அவன் தான் கல் நெஞ்சக்காரனா, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. சரி ஓகே, யாரா குட்டிக்கு என் மேல கோவம் போயிட்டா? ஓ இப்ப அதை கேட்க தான் வந்தியா? போகல போதுமா? முதல்ல கிளம்பு குரு. அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். முதல்ல கிளம்பு. ஆரா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? உங்க அண்ணனுக்கு நீ நானும் பேசிட்டு இருக்கிறது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். நீ நானும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு தெரியும். நீ நானும் 2 பேரும் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை கூட மறைச்சது இல்லைன்னு தெரியும். 2 பேரும் எப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரியா? அதனால நீ ரொம்ப ஓவரா பயப்படாத. ஓகே? எல்லாம் சரிதான் குரு. அண்ணன் எப்படி தெரியாத மாதிரி நடந்துக்கதோ அதே மாதிரி நானும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல கிளம்பு குரு ப்ளீஸ். வீட்டுல மாமாலாம் வேற வந்திருக்காங்க. முதல்ல கிளம்பு குரு. அட நம்ம வீரபாண்டி மாமாவா? அம்மா கூட சொன்னாங்க வீரபாண்டி மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு. நானும் அவரை பார்க்கலாம்னு பார்த்தா எங்க உங்க அண்ணன் வயசுக்கு வந்து தங்கச்சி மறைச்சு வச்சிருக்க மாதிரில உங்க மாமக்காரனை மறைச்சு வச்சிருக்கான்.
ஐயோ போதும் குரு, தயவு செஞ்சு கிளம்புறியா? எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், முதல்ல கிளம்பு குரு. என்ன ஆரா பேபி, என் மேல நீ கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை சமாதானப்படுத்தணும் தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பைப் மேல எல்லாம் ஏறி மாடிக்கு வந்தேன்டி. இவ்ளோ ரிஸ்க் எடுத்து எதுக்கு வரணும்? அதான் திட்டல, அப்புறம் என்ன, கிளம்பு. ஆரா குட்டி, எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நான் உன்னை திட்டினதுனால நீ என் மேல கோவமா இருக்கன்னு. ஆனா நான் உன்னை ஏன் திட்டினேன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. கண்டிப்பா ஆனா ஒரு நாள் உனக்கு புரியும், ஓகேவா? ஆனா நீ கோவமா இருக்கன்னு என்னால அப்படி விட முடியல. ஏன்னா ஆரா குட்டி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால ஆரா குட்டிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன டடா! குரு, டைரி மில்க் சாக்லேட்டா? எனக்கா? ஹை, ஆமா, உனக்கு தான். இந்தா. ஹை, தேங்க்ஸ் குரு, தேங்க்யூ சோ மச். எனக்கு இன்னைக்கு டைரி மில்க் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. ஆனா நீ கரெக்டா வாங்கிட்டு வந்துட்ட. தேங்க்யூ 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 சோ மச். உன் தேங்க்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ. ஆமா, இது என்ன புது பழக்கம் நமக்குள்ள தேங்க்ஸ்லாம்? இங்க பாராரா, உன்னை நான் திட்டினது தப்பு தான். ஆனா நீ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கியோன்னு எனக்கு தோணுதாரா. எக்ஸாம்ஸ்லாம் வருது, ஒழுங்கா படிக்கணும்ல. அதுல உன் அண்ணன் நீ நிறைய மார்க் எடுப்பன்னு உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். நானும் தான் எங்க எல்லாரும் நம்பிக்கையும் நீ காப்பாத்தணும்ல, அதனாலதான் சொன்னேன். மத்தபடி இந்த வயசுல சைட் அடிக்கிறதோ கிரஷ் இருக்கிறதோ அதெல்லாம் தப்பு இல்ல. பட் எதை எப்பப்போ பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணணும், ஓகேவா? சரி சரி, ஓகே ஓகே. ஓவரா பிளேடு போட்டா இருக்காத, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நீ கிளம்பு. நான் போய் இந்த சாக்லேட்டை சாப்பிடணும். நினைச்ச அப்பவே எப்பவுமே இப்படிதானே, ஏதாச்சும் ஒன்று வாங்கின உடனே என்ன கழட்டி விட்டுறது. சரிடி, மொத்தமா இப்பயே திங்காத, வயிறு வலிக்க போகுது, வச்சு வச்சு சாப்பிடு, ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் குரு, கிளம்பு கிளம்பு, பாய். ஐயோ, எல்லாரும் ஓடுவாங்க ஓடுவாங்க. அரா, என்ன இது, யாரோ கத்துற மாதிரி இருக்கு. ஐயோ ஆமா குரு, யாரும் இல்ல, இது மாமா தான். ஆனா அவர் எதுக்கு இந்த நேரத்துல கத்துறாரு? சரி குரு, நீ சீக்கிரம் போ, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்ன, நான் போகணுமா? அரா, அவர் கத்துறத பார்த்தாவே தெரியுது ஏதோ பெரிய விஷயம்னு. பேசாம நானும் வரேன். குரு, விளையாடியா நீ? செலி என்ன கீழே தான் இருக்கும். குரு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு குரு, நான் உனக்கு ஃபோன் பண்றேன், ஓகேவா? ஐயோ ஆமா, அதுவும் சரிதான். உங்க நொன்னா இருக்கா நீ. சரி ஓகேடி, என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு மறக்காம கால் பண்ணி. இப்ப நான் கிளம்புறேன், பாய்.